அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 9/1/2026 அருமையான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டியுடன் இணைந்து வருகிறது. சஷ்டி நேற்று மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான், அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் எல்லாரும் இந்தியர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லாரும் மனிதர்களே, எல்லாரும் எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருங்கள். மனம், ஈதம், மதம், இனம், மொழி வேறுபாடெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் 2 கை 2 கால் 2 கண் ஒரே நாக்கு ஒரே மூக்கு, 2 ஓட்டை, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வாழ்க்கையே. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், இடையில எல்லாமே பஞ்சாயத்து தான். அதனால வாழ்க்கையை மனிதனாக வாழுங்க. எந்த மதத்தையும் இறுக்கி பிடித்துக் கொள்ளாதீர்கள். மதமே நமக்கு வேண்டாம். நமக்கு மதமே பிடிக்க வேணாமியா. நம்ம மனுஷனா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். மதத்தை தூக்கி பிடிப்ப யாரும் உங்களுக்கு சோறு போட போறதில்ல, உங்க குழந்தைகளை படிக்க வைக்க போறதில்ல. உங்களை நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம். எல்லாத்தையும் நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதனால உங்களுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி வாழணும் தோணுதோ இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு எதிராக வாழாதீங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இயற்கைக்கு ஆதரவாக வாழுங்க. வாங்க எல்லாரும் நம்ம சேலத்துல 11ஆம் தேதி ஒன்றாக சந்திப்போம். உங்கள் அனைவரையும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறேன். நீங்க யாரெல்லாம் வருவீங்க நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்கு. நீங்க எப்படி என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்ந்து எல்லா ஊருக்கும் வர்ற அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சன் டிவி கேமராமேனை பார்த்து அசந்து போயிட்டேன். என்ன எல்லா ஊருக்கும் வர்றீங்க அப்படின்ட்டு. எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணும். சேலத்துல இவங்களெல்லாம், ஏன்னா ஒரு சில பேரை சொல்லும்போது ஒரு சில வருத்தப்படுவாங்க. ஆனா எனக்கும் இவங்களெல்லாம் பார்க்கணும், இவங்கெல்லாம் வந்தா பரவாயில்ல. ஏன்னா ஜாதகம் பார்த்துருப்போம், இடையில போன்ல பேசிப்போம், நேர்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நேரம் இருக்காது. உங்களை எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கணும் தான் நான் ஊரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வருஷத்துல இனிமேல் டிசம்பர் மாசம் எல்லா ஊருக்கும் உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்து உங்களோட நான் கலந்துரையாடணும், பேசணும் அப்படிங்கறத ஆசை, என்னோட விருப்பம். எல்லாரும் வாங்க. 11ஆம் தேதி காலையில் எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம், நன்றாக சந்திப்போம். காலை 11:43 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு சப்தமி, மாலை 6 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு அஸ்தம், இரவு 9:17 வரைக்கும் சோபனம் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்தரட்டாதி, அவயோகி சனி பகவான். காலை 11:43 வரைக்கும் வணிசை காரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை காரணம் கேது. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் மட்டும் அப்படியே பிரிஞ்சு போய் அங்க இதுல கன்னிக்கு போயிட்டாரு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேரும் எங்க தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில், சனி பகவான். இதுல பாத்தீங்கன்னா குரு இவங்க எல்லாரையும் பாத்துறாரு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. நீயா நானா பாத்துடலாம்ல, எல்லாம் வாழ பாத்துக்கலாம்ல அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் குரு என்ன பண்றாரு? 9ஆம் பார்வையா ராக பாத்துறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீடு ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக சந்திரனையும், 10ஆம் பார்வையாக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனையும் பார்க்கிறார். எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது, பார்த்து கொள்கிறது. ஒரு அருமையான வேலை. நீங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும்.
8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேளையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம், ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.